ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு ஏடியூசி கட்டட தொழிலாளர் சங்கத்தின் 7வது மாவட்ட மாநாடு இனிதே நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டிற்கு மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைச் செயலாளர் முருகானந்தம் வரவேற்புரையாற்றினார். மாநாட்டின் தொடக்கமாக மறைந்த திரைப்பட இயக்குநர்கள் பாரதிராஜா மற்றும் பாக்கியராஜ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் முருகன், மாநில செயலாளர் சேது, ஏடியூசி மாவட்ட தலைவர் ராதா மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் என் கே ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து சங்கத்தின் வரவு செலவு அறிக்கைகளை தாக்கல் செய்து மாவட்ட செயலாளர் தர்மராஜ் நிறைவு உரையாற்றினார். ஏராளமான தொழிலாளர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட இந்த மாநாட்டின் நிறைவில் மாவட்ட பெண்கள் சங்க தலைவி பந்தானம் நன்றி கூறினார். என் பேர் முருகானந்தம். ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர் சங்கத்தின் துணை செயலாளராக பணிபுரிகின்றேன். மாவட்ட மாநாட்டில் மாவட்டத்தினுடைய தலைவராக தேர்வு பெற்றுள்ளேன். கூட்டம் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் 58 வயது நிரம்பிய அனைத்து கட்டிட தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதிய மாதம் 6000 வழங்க வேண்டும் மற்றும் பாண்டிச்சேரியில் வழங்குவது போல பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு போனஸாக கட்டிட தொழிலாளர்களுக்கு 5000 வழங்க வேண்டும் மற்றும் வீடு கட்டும் திட்டத்தில் தமிழக அரசு சில சட்ட சிக்கல்களை உருவாக்கியுள்ளது. அந்த சிக்கல்களை களைய வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.